Hello friends, welcome to Yummy Foods for our channel. இன்னைக்கு நாம முந்திரி வச்சு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜார்ல 1.5 கப் முந்திரி எடுத்துக்கலாம். இந்த முந்திரியை இல்ல கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா பவுடர் பண்ணி எடுத்துறாதீங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு இதுல 1 கப் sugar, 1/2 கப் வாட்டர் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த சக்கரை பாகு வந்து கம்பி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சக்கரை பாகு முந்திரியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த கரண்டிலேயே உடைச்சி விட்டுருங்க. இங்கே காஜு கட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸான முந்திரி பவுடரில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி இந்த மாதிரி பர்ஃபி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 2 ஸ்பூன் சுகர் எடுத்து அதில் 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கடையிலேயே cardamom பவுடர் கிடைக்கும், அதை ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கெட்டியாயிரும். இந்த மாதிரி ஒரு ட்ரேல நெய் தடவிட்டு அது மேலே இந்த காஜு பர்ஃபியை போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்க, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இது ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்க, நம்மளோட காஜு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.